அனைவருக்கும் வணக்கம். வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை தடுக்கும் விதமாக அதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு கலந்தாலோசனை கூட்டம் பொது சுகாதாரத்துறை அலுவலர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளோட மாநிலம் முழுதும் அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்த அதிகாரிகளோட இன்னைக்கு கலந்தாலோசனை கூட்டம் இன்னைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் இது நடத்துறது வழக்கம். ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம மக்களை நம்ம இருக்கிற அதிகாரிகள்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ணி இன்னும் கடந்த காலங்களில் இருந்ததை விட இன்னும் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, ஏன்னா ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா நோய் வருமுன் காக்கிறதா ரொம்ப அவசியம். அது ரொம்ப உன்னதமானது, ரொம்ப அதுவும் பார்த்தா எஃபிஷியண்டான ப்ராசஸும் கூட. ஸோ அதனால் நோய் வராமல் தடுக்கக்கூடிய என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்தக்கான கலந்தாலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து அவங்களுக்கான ஒரு மேனுவல் டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் ஒரு கொசு ஒழிப்பு அதற்கான முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டெங்கு, அப்புறம் அக்யூட் டைரல் டிசீஸ் போன்ற மஞ்சக்காமலை, வயிற்றுப்போக்கு, அந்த மாதிரி நோய்கள்லாம் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அரசு முழு ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இந்த மான்சூன், இந்த பருவமழை காலத்தில் நம்ம வெற்றிகரமாக இந்த எதிர்கொள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம மக்கள்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, அனைத்து மக்களும் சரி, அனைத்து கட்சியினரும் சரி, அது எந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுன்னு அவங்க கண்டிச்சிருக்காங்க. யார் ஒருவரும், அவங்க மட்டும் இல்லை, யார் ஒருவரும் பெண்களை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதற்கான கடுமையான நடவடிக்கை என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நம்ம அந்த அரசு மேற்கொள்ளும். ஒருவேளை அவரு பங்கேற்க கூடாதுன்னு இப்ப அசம்பிளி செஷன் இப்ப வரப்போகுதுன்னு தெரியும். ஒருவேளை பங்கேற்க கூடாதுன்னு அவர் தான் திட்டமிட்டு இப்படி பேசினாராங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு தோணுது. ஏன் இப்படி பேசணும்? இப்ப பொறுப்பேற்ற முறையில ஏன் அப்படி பேசணும்? அசம்பிளி நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த மாதிரி யாருமே அவரை சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏன் அப்படி அசம்பிளி நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி பேசணும் அவரு? இல்ல, யாருக்கு எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, பேருக்கு இல்ல எந்த பெண்ணாக இருந்தாலும் பேரை குறிப்பிட அவசியம் இருக்கான்னு, எந்த பெண்ணாக இருந்தாலும் அது தவறுதான். வழக்கு வரதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துல அறிவுறுத்தியும் இந்த அரசு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஒரு கடுமையான ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்லணும். யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப கொச்சையா அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை பேசிட்டு நம்ம சும்மா கடந்து போக முடியாது. அதுவும் ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறவங்கள பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கன்வே பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றங்களை பார்த்துட்டு அரசு சும்மா இருக்காது. அரசியல் மேடைகள்ல மேற்கொண்டிருக்காங்க, போராட்டம் நடத்துறாங்க, அவங்களோட கோரிக்கை வச்சிருக்காங்க. நீங்க அவங்களை பார்க்க கூட இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல செவிலியர்கள் நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமா அப்பாயின்ட் பண்றதுல ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் நம்ம அப்பாயின்ட் பண்ண முடியல. கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அவங்களுக்கான போஸ்டிங் பணி நியமனமும் எப்படி பண்ண முடியும் நம்ம அது அரசியல் போராட்டங்கள்ல எந்த ஒரு கருத்து சொல்வதாலும் பெண்களை முன்வைத்து அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய கருத்துக்களை அதிக அளவுல இப்ப பேசிட்டே இருக்காங்க. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அரசியலா தான் பேசணும். அரசியல் ரீதியா நம்ம என்ன வேணாலும் கருத்துக்கெல்லாம் பேசலாம். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டார்கெட்டா அப்படி பேசக்கூடாது. ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அப்படி பேசக்கூடாது. கண்டிப்பா இதை பார்த்துட்டு பெண்களை பத்தி இழிவா பேசுறவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையா நிச்சயமா அரசு. நன்றி. இன்றைய போராட்டத்துல பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மருத்துவ பணியாளர்களையும் சரி, பொதுமக்கள் வந்து திமுகவினர் தாக்கியிருக்காங்க. இதை பத்தி இல்ல பாத்தீங்கன்னா பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அவங்க செயலில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கைகள், அது எந்த விதத்துல அவங்க எந்த அளவுக்கு அந்த பொது உடைமைகளை சேதப்படுத்திருக்காங்களோ அதற்கான அபராதம், அதற்கான தொகை கண்டிப்பாக வசூலிக்கப்படும். பிளஸ் அதற்கான வழக்குகளும் பதியப்படும். நன்றி. திமுக மேலதான் சட்டங்கள் பாயமா பாஜக